நம்ம கண்டென்ட்டே நாங்கள் தான் பேசி ஆகணும். ஒரு வாரம் என்னத்தை பேசுறது. வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும், மேலே இருக்க அனைத்து டெக்னீஷியன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இப்போ இந்த படம் வந்து ஆர்கே வெள்ளி மேகம் அவர் என்ன ஆனந்தமன் சொன்ன மாரி ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது. பேச சொன்னாலும் பேச மாட்டேங்க. நான் பேச நீ பேசுவாங்க பாரு. எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொன்ன போகிறேன். இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம். இது ஒன்று தாங்க அவருக்கு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் அவங்க மனைவியை நான் பேசி ஆகணும். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவியை கேட்காம செய்ய முடியாது. அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது. டப்பா டான்ஸ் ஆடிடும். அப்பேற்பட்ட மனைவி கடைசி வரைக்கும் இருந்தவங்க இருப்பாங்க. அவங்களை மேலையில் அமைச்சு அவங்கள சால்வ் பண்ணி அவங்களோட ஆசை. தயவுசெய்து மேலே வாங்கம்மா, மேலே வாங்க. சார் போடுங்க. இவங்க தான் வெல்கம் டு தி ஸ்டேஜ். நிச்சயமா வந்து ஒரு சப்போர்ட் வைஃப் சப்போர்ட் எல்லாமே எதுவும் இல்ல. மொழியே தெரியாம ஒரு ஹஸ்பண்ட படம் எடுக்க வச்ச முதல் மனைவி இவங்க தான். அது மலையாளத்துல வந்து தமிழ்ல. அப்படிங்கும் போது நம்ம வந்து இவங்களை வாழ்த்தி ஆகணும். என்ன காரணம்னா சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் இருக்காங்க. என்ன மாரி தான் எல்லாரும் வந்தவங்க தான். நான் ஒரு இதில் நடிக்க வந்தேன், அப்புறம் வேலை செய்ய வந்தேன். இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக நான் தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார், நம்ம ஆனந்தமுருகன் சொன்னார் பிடிச்சி. ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோத்ததே கிடையாது. நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவேன், நீங்க என்ன நினைக்கலாம் அது நடக்கும். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே ஹஸ்பண்ட் 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் அவங்க என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்ல சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு இல்லையா, என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்க. அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நிறைவேற்றாது பாருங்க. இவரை மேல்தான் ஒவ்வொருத்தர் சினிமாவில் எல்லாருமே. ஏன் எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரு? இலங்கையில பிறந்தாரு, கேரளாவில் இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, முதலமைச்சராரு. அதே மாதிரி அவர் பாரு எங்க பிறந்து எங்க வந்து எங்க படம் எடுக்கிறது எல்லாம் யோசிச்சு பாருங்க. சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு 4 நாளுமே டி ராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன். அது நான் காதலிச்சாதான் அவர் சொல்ல முடியும். டி ராஜேந்திரன் காதலிக்குன்னு பிறந்தவர். அவர் சொன்னார் அது மாதிரி அரசியல், சினிமா, கல்வி 3 மட்டும் சொன்னேன். இல்ல அண்ணா காதலையும் விட்டுட்டீங்கல்ல, அது மாதிரி 4ம் காலம் முழுக்க அழியாது, சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பாரு அவர் வயசு 70 வயசு 60 வயசு தெரியாது. 65 வயசுல ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்க சங்கத்தில் சேர்ந்துருக்கு. அது சிறு படம் சொல்ல முடியும் யாராவது சொல்லுங்க. அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேக்கியமா அப்படியே டைரக்டர் ப்ரொடியூசர் மீசர் 3 பேர் அப்படியே கரெக்டா கேமராமேன் கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் படம். ஏன் அதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா எடுத்து சொல்றாங்க, காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்றாங்க. அந்த மாதிரி அவருக்கு பாருங்க இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் விட பாக்கின்னு சொல்லிக்காரு. இதுதாங்க சினிமா. அந்த டெக்னீஷியன் ஒரு வாரம் வைக்க சொல்ல பாருங்க. அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வர வைக்கும். அவர் தோக்கவும் மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த கலைஞர்களுக்கு முழுக்க காசு கொடுத்து சந்தோஷமா பாரு எவ்வளவு அருமையா ஒரு மனசுல கூட அந்த ஒரு ஃபீல் இல்லை பாருங்க. என்ன காரணம், சினிமா நேசியம் எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ். ஆமா, இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்ன எங்க சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம், பேர் தான் சிறு படம் சொல்றாங்க. சில பேர் பல வார்த்தையெல்லாம் சொல்லி எங்க சங்கத்துல உங்க சங்கத்துல இருக்க படம் எதுவுமே ஓடலன்னு. இந்த படம் யாராவது நீங்க குறை சொல்ல முடியுமா? படம் ஒழுங்கா எடுக்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தா ஹாலிவுட் மேல அந்த பேக் பாருங்க அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு பேர் கேமராமேன் பூந்து விளையாடிருக்காரு. மியூசிக் எப்படி கொடுத்தா பாரு. எங்க முன்னா பாத்தீங்கன்னா அப்படியே மவுண்ட் ரோட்ல இருக்க மாதிரி ஹாலிவுட்ல இருக்க மாதிரி படம் இருக்கு ஒவ்வொரு சீனும். என்ன கண் சில பேர் படம் எடுக்கிறது இல்லை. அது எங்க சங்கத்தில் சில பேர் குறை சொல்றாங்க. அது நாங்க ஏத்துக்க முடியாது. காரணம் என்ன, இப்ப அவரு ப்ரொடியூசரு, டைரக்டர் வேற ஆளு, ஹீரோ வேற ஆளு, 2 ஹீரோ. அப்ப அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது. ஒரே டைரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சும் அந்த படத்துல மேக்கிங்க ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஒண்ணு இல்லை, 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் 6 எங்க சங்கம் தான் சென்சார் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. இதை விட எங்க சங்கத்துக்கு என்ன வேணும்? அடுத்த இப்ப யோகி பாப்பா படம் ஸ்டூடியோ வந்து ஸ்கூல்னு இந்த வெள்ளி மேகம் இந்த இது கொடுப்பா காலை. என்ன காரணம், ஒரு 2 நாளைக்கு முன்னே யோகி பாபு நடிச்ச படம் ஸ்கூலு எங்க சங்கத்துல தான். ஏதோ சொன்னாதான் உங்களுக்கு புரிய. சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதி சாப்பிடுறதா நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு படம் முந்தா நாள் ஸ்டூடியோ நிப்பாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எங்க சங்கத்தில் இருக்காரு. அதே ப்ரொடியூசர் வந்து டைரக்டா பெப்சி ஒன்றுல டைரக்டர் இருக்காராம். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் நேற்று முந்தா நாள் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரக்டர்ல இருக்கீங்க, நீங்கள் வந்து சிறு படத்தை சங்கம் இருக்கிறனால இந்த படத்தை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பண்ண ஃபோன் பண்ணுறாங்க. இதனால உண்மை நான் சொல்லி ஆகணும் சார், உங்களுக்காக சொல்கிறேன். உடனே நான் சொன்னேன், என்னப்பா இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நேரில் போனேன். அவங்க பேர் வந்து சொன்னாதான் சினிமா உருப்பிடும், இல்லை எல்லா பேரும் ஏமாத்தி இப்படியே இருப்பானுங்க. ஒரு பிரியாணிக்கு தான் அலையிறானுங்க. ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே சூட்டி நடக்கிற இடத்துல போய் இது பண்ணுறானுங்க. கட்டு பஞ்சம் இது கட்டிங் வாங்குறானுங்க. இங்கப்பா இன்னொரு சாப்பிட்டு போயிடு அதுதான் இருக்கு. நல்லா எடுத்துங்க. ஆர்ட் டைரக்டர் இவர் தான் மோகன மகேந்திரன். இவன் போய் தான் பார்த்தா நிப்பாடி இருக்கான். 8 பேர். அடுத்தது நாராயணமூர்த்தி. இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், இவனுங்களாம் சினிமாவுக்கு விஷ கிருமிகள், சாவ கேடுகள். கருப்ப என்ற ராகுல் இவன். இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க. இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா தான் சினிமா உருப்படும். இனி சிறு படங்கள இன்னைக்கு ஆயிரக்கணக்கான யூனியன் வந்துச்சுங்க, ஆயிரக்கணக்கான அரசியல் வந்துச்சுங்க. ஆயிரம் இல்லையா, இந்தியாவில் உள்ள 140 கோடி போன் இருக்கு. அவங்களாம் மீடியா இல்லையா, அவங்களாம் பத்தி இல்லையா? இவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் இருக்கா? சொல்லுங்க. நீங்க எத்தனை தொழிற்சங்கம் இருக்கு, எத்தனை அரசியல் இருக்கு? இன்னைக்கு 1000 அரசியல் இருக்கு. ஆனா இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் யோகி பாப்புக்கு. அந்த படத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த படம் பூமிகா நடிச்சிருக்கு, அந்த படத்தை நிப்பாட்டிட்டாங்க. இவன் பேர் வெங்கட். இவன் தான் எல்லாரும் போன் பண்ணி சொல்றான். அப்ப நீ ஆம்பளை இருந்தா, நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, என்னோட சங்கத்துல சிறுபான்மை நேரடியாக மோதி திருவள்ளுவர் இருந்துச்சு. அதே வளசலாக்குமோ கேகே நகரோ இந்த வளப்பள்ளியோ இல்லை இதே சாய்கள் நடச்சுன்னா ஓட அடிச்சிருப்போம். என்ன காரணம், நாங்கள் எவனுக்கும் பயப்படாம சங்கம் நடத்திருக்கோம். அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேகே நகர் வெஸ்டா வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு உன்னோட போட பார்த்து போறேன். அப்படி இருக்கிற ஒரு படத்துல ஒரு புருஷன் நிப்பாட்டி இருக்கான். யாரு காரணம்? எத்தனை நாள் ஏமாத்தீங்க? இன்னைக்கு தமிழே தெரியாம இன்னைக்கு ஆர்கே வெள்ளிமகன் படம் எடுத்து வந்து இன்னைக்கு பெருசா வச்சிருக்காரு. அதுக்கு நான் சொன்ன ஓப்பனா, சார் நீங்க படம் எடுத்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, படம் நல்லா இருக்கு, நீங்க ஒரு பிரஸ் மீட் வைங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்க, உங்களை படத்தை பார்த்து 4 பேர் வாங்க வருவாங்க. எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது, நீ காப்பாற்ற வேணும். ஓகே சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் வச்சு இன்னைக்கு சக்சஸ் பண்ணிக்காரு. இதுக்கு மேலே சினிமா என்னங்க வேணும்? அவர் நேர்மை இருந்தாலும் ஜெயிச்சாரு. இன்னொருத்த பேர் ஏமாத்தி இந்த படம் நீங்க வெளியே வருமா, நீங்க போய் ஆடியன்ஸ் நடத்த முடியுமா? சினிமா ஏமாத்தம் இருக்க வரைக்கும் சினிமா உருப்படும். சினிமா இருந்து சில விஷத்தன்மைகள் இந்த மாதிரி பண்ற எவனுமே முன்னேற முடியாது. மீண்டும் ஒரு ஆர்கே வெள்ளிமேக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எங்க சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோழோட சொல்லு உயிர் காப்போம். நன்றி, வணக்கம். ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் PG ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜக்கினுடைய துணைத் தலைவர் ஆனந்தமுருகன் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்புச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பண்ணன் அவர்கள் தான் 2-3 நிகழ்ச்சி கூப்பிட்டா நீங்க நிறைய நிகழ்ச்சி வராம விட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு தெரியும் எனக்கு ஆனா நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இந்த துறைக்கு எனக்கு கூப்பிடாதீங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைன்னா அப்படின்னு. இதனால தொகுதியோட MLA இந்த தொகுதியில நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆக அதோட எல்லாத்துக்கும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால நீங்க கண்டிப்பா வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்ன வர சொன்னதுனால நான் வந்தனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்று என்ற அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல சினிமா பிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியால 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேற துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்றது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்றோம். காலையில எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்றோம்னு தெரியாது. 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவங்க இருந்து அம்பானி வரைக்கும் இன்னைக்கு மனிதர்களோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி
பல விஷயங்கள் களத்தில் நடக்கிற விஷயங்கள் அது ஒரு தப்பான விஷயங்களா இருக்கலாம், நல்ல விஷயங்களா இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. ஆக அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துற ஒரு கதாநாயகி இந்த படத்துல வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆர்ட் போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டிய தொகுதியின் சார்பம் திமுக கழகத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.